மக்களே, இது 2வது ரியாக்ஷன் வீடியோ இன்னைக்கு. ஸோ என்னத்தை பற்றி என்ன பார்க்க போனால், இது ஒரு ட்ரெய்லர். என்னன்னா, கவினும் நயன்தாரா அவர்களும் இணைந்து நடிக்கும் ஒரு திரைப்படம். அதாவது ஹாய், அந்த பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 2K கிட்ஸ்க்காக, இந்த ஜென்ஜிக்காக வைக்கப்பட்ட ஒரு டைட்டு தான் நினைக்கிறேன். ஹாய், அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போனோம். ஸோ அது படத்துலேருந்து பாட்டெலாம் வந்துச்சு. ஆனால் நான் பாட்டு எதுவுமே ரியாக்ஷன்ல ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெய்லர் போயிட்டு படத்தை பற்றி டீகோடிங், படத்தில் என்னென்ன வச்சுருக்காங்க எலிமெண்ட்ஸ், அதெல்லாம் பார்க்கலாம் இருந்துச்சேன். ஸோ வாங்க போகலாம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். வந்து மெனுக்குதான் இருக்கு. ஸோ இது டைட்டில் ஃபோன்ட்டே கொஞ்சம் மாதிரி வித்தியாசமாக தாங்க இருக்கு. செஞ்சி காதல் பற்றி ஒரு குடிக்கிறதா ஹாயின்னு போட்டு ஒரு டோட் போட்டு இப்படி போட்டிருக்காங்க. அது இப்படி திரும்பி பார்க்க ஸ்மைலிமா இருக்கு. ஸோ நல்ல ஒரு டைட்டில் ஃபோன், டைட்டில் டிசைனர்ஸ். ஸோ பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஜி ஸ்டுடியோஸ். ஒன்று காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது, கவினோட அடுத்த பரிமாணம். கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறது. மயில் அவர் பேரு. 3வது காதலிக்கவும் முடியாம கல்யாணமும் நடக்காம வேஸ்ட் கேஜா சுத்திட்டு இருக்கிறது. கவின் எஸ் மயில்சாமி. ஓ மயில். ஒரு புள்ள வேணாம் சொல்லிட்டான். யார் அப்படி சொன்னது? நயன். அவன் என்ன பெரிய புடுங்கியா? ரொம்ப நாள் கழிச்சு தேவயானி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ல என்டர் ஆகிறாங்க. நாட்டில் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் நீ என்னடானா ஒரு புள்ள லவ் பண்ணலன்னு சாக போறேன்ற. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இல்லைங்க. போயா பைத்தியம். எவ்வளவு கோடியோ பிரார்த்தனை வச்சு போறது காட்டா நான் பாட்ட போட்ட வேண்டான்னு சொல்லி ஓடி வந்தியா? ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். உண்மையை சொல்லிடலாம். நானும் தேவயானி உசுர் குசுரா லவ் பண்றோம். என் வயித்துல அவ குழந்தை வளருது. நான் 3 மாசம் கர்ப்பம். என்னடா இது மாத்தி சொல்லிட்டீங்க. இது பார்த்த இடத்துல நல்ல ஒரு ஃபன் வைப்பிங் இருக்க போது மட்டும்தானே சிறுசா போட்டிருக்கேன். மற்றபடி உன் சமாச்சாரம் எல்லாமே பெருசா. நான் லவ் பண்ற தேவயானி என்னை லவ் பண்ணாமலே என் பொண்டாட்டி ஆகிட்டேன். இப்போ என் பொண்டாட்டியாக வந்து என் லவ்வர் உண்மையாகவே என்னை லவ் பண்ணணும், உண்மையாகவே என் பொண்டாட்டி ஆகணும். ஒரு நல்ல ஃபன் வைப்பிங் இருக்கு. நல்லா இருக்கு. கோர்ஸும் நல்லா இருக்கு. மார்த்தின் அவங்க மியூசிக்கு எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் நீ எடுக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். எமோஷனலா இருக்கு. இது வரைக்கும் ஈஸியாக தோத்துட்டேன். ஆனால் இனிமேல் உசுறு கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாரா. எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு என்னடா வருத்தவ? அவ்வளோ மாதிரி இன்னொருத்தையெல்லாம் கிடைக்க மாட்டோமா? நல்ல ஒரு லவ் ஃபீல் ஸ்டோரி. ஹாய் விஷ்ணு எடவன். முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். ஷாக்காவா? வெளிநாட்டுக்கு எதுவும் ரேஸுக்கு குரேஷி இல்லை, ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பிளான்? இல்லை. அப்போ நான் ஷாக்காக வாய்ப்பே இல்லை. ஆகஸ்ட் 28 சினிமாஸ். இங்கே எனக்கு என்ன ஒரு ஷாக்னா, இந்த படத்தை பார்க்குற வரைக்கும் எனக்கு டேரக்டர் யான்னு தெரியாது. ஓகே, டேரக்டர் வந்துட்டு யாராவது இருப்பாங்க நினச்சேன். விஷ்ணு எடவனுங்க. விஷ்ணு எடவன் யாருன்னா பேடஸ்ட் லைக் அந்த மாதிரி சாங்ஸ் வந்துட்டு லிரிக்ஸிஸ், அந்த சாங்ஸ்க்குலாம் லிரிக்ஸிஸ். விஷ்ணு எடவன் வந்துட்டு பேடஸ் பார்த்து, அதாவது லியோட பேடஸ், அதுக்கு லிரிக்ஸிஸ் பண்ணியிருக்காரு. சில பாட்டுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் வர எல்லா மாஸ் ஹீரோஸாக்கான பாட்டுக்கு இவர் தான் ரிலீஸ் எடுத்து. இப்போ அவர் டேரக்டர். ஓகே, ஒரு நல்ல ஒரு பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீலிங் வைப்பிங் இருக்க போது, அப்புறம் நல்ல ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்க போது. ஃபேமிலி என்டர்டெய்னர் பாக்யராஜ் சார் இருந்தாலே அது ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஸோ அவர் மறைந்த பிறகும் அவருக்கு அந்த எப்படின்னா அவரோட அது எப்படி சொல்றது, அவரோட பாண்டிங் இன்னும் குறையல. அந்த படத்துல பார்த்து நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க பாக்யராஜ் சார். ராதிகா மேமும் நல்லா அடிச்சிருக்காங்க. கவின் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சல்யூட். ஏன்னா அவரோட மறுபடியும் ஒரு புதிய திரைப்படம். அவர் என்னென்ன கதை சூஸ் பண்ணாலும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். டாடா, லிஃப்ட்லேயே ஒரு பயங்கரமான பேய் படம். அது அந்த மாதிரி நான் பேய் படம் பார்த்தது இல்லை.
ஸோ நல்ல ஒரு திரைக்கதை இதிலும் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தராங்க நம்ம நயன் அவர்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்து படம் எப்படி இருக்குமோ தெரியல. 28 இன் சினிமாஸ் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியாது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். லீவு தானே, மலேசியாவில் லீவு, இந்தியாவில் தெரியல. நம்ம மலேசியா மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயிலர் கட்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு இந்த இதுக்கு ஸ்க்ரீன் பிளேஸுக்குலாம் நான் வந்துட்டு 10க்கு 9.5 தரலாம். ஏன்னா ஸ்டேட் எடுத்தோன்னே 10 தந்துட முடியல. ஸோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும். ஸோ இப்போ வர தமிழ் சினிமாவில் வர படங்களில் பார்க்கறதுக்கு நீங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ போடுறேன், ஜனநாயகன் ரிவ்யூ மாதிரி. ஸோ அடுத்து கடைசியாக நமக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ இருக்குது. இன்னும் அதிகமாக வழியாகல, அதான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், இன்னும் அதிகமாக வழியால. ஸோ அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோ இருக்குது, அதான் கடைசி அதுக்கு போகலாம். இது உங்கள் தமிழ்.